சீரியஸா என்ன சதி திட்டம் திட்டிட்டு இருக்கீங்க? நீங்க தானா? பயந்து போயிட்டேன். ஏன் சார் வரும்போது ஒரு குரல் கொடுத்துட்டு வரலாம்ல? என் குரல் நீ இப்பதான் புதுசா கேக்குறியா? என்ன பண்றீங்கன்னு தானே கேட்டேன். சார் மசாலா ஐட்டம்லாம் ஸ்டாக் வந்திருக்கு சார். நீங்க ஒரு தடவை செக் பண்ணி பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போய் கிச்சன்ல அடிக்கலாம் சார். சார் ரசப்பொடி, கொத்தமல்லி பொடி, சில்லி பவுடர், பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர், அப்புறமா டர்மரிக் எல்லாமே வந்திருக்கு சார். சாம்பார் பொடி சேர்த்து வந்திருக்கு சார். இரு இத்தனை வருஷமா ஹோட்டல் நடத்திட்டு இருக்க, எது என்ன பொடின்னு கண்ணால பார்த்து எனக்கு கண்டுபிடிக்க தெரியாதா? எதுக்கு இப்படி நிக்க வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க? சாரி சார். சாரி, உள்ள போய் தண்ணி கொண்டு போ. ஓகே. ஸ்டாக் எல்லாம் அவங்களே எடுத்துட்டு வந்து சப்ளை பண்ணாங்களா இல்ல நீ போய் எடுத்துட்டு வந்தியா? இந்த தடவை நான் எப்பயும் வாங்குற கம்பெனில வாங்கல சார். இந்த கம்பெனி மார்க்கெட்ல புதுசா வந்திருக்கு, நல்லா இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க. அதனால தான் அங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு இந்த தடவை அங்க வாங்கினேன் சார். அவங்களே தான் சார் கொண்டு வந்து டெலிவரி பண்ணாங்க. ஓ, சார் இப்போ எதுக்கு சார் வாட்டர்? ஏன் அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையா இரு. மை காட் விஸ்வா, மசாலா பொடியை தண்ணில போட்டா இப்படி எல்லாம் கலர் மாறக்கூடாது. அது தெரியாத உனக்கு? ஐயோ எனக்கு தெரியும் மேடம், ஆனா இது எப்படி ஆச்சுன்னு தான் எனக்கு புரியல. இது என்ன ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயமா? பாப்புலர் பிராண்டுன்னு சொன்னேன், ரொம்ப ஷார்ட் டைம்ல நிறைய சேல்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன். பிராண்ட் பெருசா இருக்கு, வியாபாரமும் ஓஹோன்னு நடக்கிறப்போ கூடவே மண்டையில சாத்தான் ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கான். என்ன சார் சொல்றீங்க? பார்த்தா தெரியல, கலப்படம் பண்ணிருக்காங்க விஸ்வா. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு சார். அவ்வளோ பெரிய கம்பெனி இப்படிலாம் செய்வாங்கன்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சு பார்க்கவே இல்லை சார். கம்பெனி பெருசா சின்னதாங்கிறது முக்கியம் இல்லை, நடத்துறவங்களுக்கு ஜனங்க ஹெல்த் மேல அக்கறை இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம். இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். ஏதோ உங்களுக்கு விவரம் தெரியும், படிச்சிருக்கீங்க இத பத்தி. ஏதோ சின்னதா டெஸ்ட் பண்ணி ப்ராடக்ட் நல்லதா கெட்டதான்னு நீங்க சொல்லிட்டீங்க. இத கடையில காசு கொடுத்து வாங்குறவங்க அப்பாவி ஜனங்கெல்லாம் என்ன சார் பண்ணுவாங்க? அதத்தான் நானும் சொல்றேன், நம்மள நம்பி வர கஸ்டமர்ஸ்க்கு எந்த விதத்திலையும் நம்ம கஷ்டத்தை கொடுக்க கூடாது. இங்க சாப்பிட்டுட்டு போய் ஒருத்தன் வைத்த வலின்னு வீட்டுல போய் சொன்னான்னா அடுத்த நிமிஷம் நான் இந்த கடையை இழுத்து மூடிட்டு போயிட்டே இருப்பேன். சார் என்ன சார் சொல்றீங்க? சீரியஸா தான்டா சொல்றேன். ஹோட்டலுக்கு சாப்பிட வரவங்களுக்கு டேஸ்டா சமைச்சு போடுறது மட்டும் நம்ம நோக்கமா இருக்க கூடாது. அவங்க ஆரோக்கியத்தை அதை விட முக்கியமா நினைக்கணும். இல்லைன்னு வெயி, அவ்வளவுதான், கதை கந்தலாயிடும். ட்ரூ சார். இதை மட்டும் சின்ன வயசுலயே நான் கத்துக்காம இருந்திருந்தேன்னா இந்நேரம் இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிருப்பேன். ஆமா சார், புரியுது சார். டூ ஒன் திங், அந்த கம்பெனிக்கு போனை போட்டு எந்த வண்டியில கொண்டு வந்து சரக்கை இறக்குனாங்களோ அதே வண்டியில திரும்ப எடுத்துட்டு போயிட சொல்லு. கண்டிப்பா பண்றேன் சார். நம்ம ரெகுலரா வாங்குறவங்க இடத்துலயே வாங்கினா போதும், சரியா? ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். எப்படி கலர் மாறி இருக்கு பாரு.
அம்மா ஆ, வாங்கம்மா, வந்து பிரசாதம் வாங்கிக்கங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, குழந்தை இல்ல. வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொடுக்குறோம், வந்து வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. வாங்கம்மா. எங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கோங்கம்மா. வேண்டிக்கிறேன், குழந்தை பிறக்கும். சரிம்மா, சரிங்கம்மா. நன்றிம்மா. அம்மாவுக்கு எதுக்கு இவ்வளவு வயசுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு கேக்குறாங்க? அம்மாவுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க மேல அக்கறை காட்டுறது, அவங்க கிட்ட அன்பா இருக்கிறது, அவங்களுக்கு வேண்டியதை செய்யறதுக்கு இந்த ஆள் யாரு? அந்த ஆள் பண்றதை பார்க்கும்போது எனக்கே டவுட்டா தான் இருக்கு. அம்மா, இங்க பொங்கல் கொடுப்பாங்களே, அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்களாம்மா? கொடுத்துட்டு போயிட்டாங்க போல இருக்கே. தினமும் இந்த கோவில்ல பொங்கல் வாங்கி இங்கே தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு எனக்கு கொடுத்து வைக்கல, பட்னி தான் போல. அம்மா, இந்த பொங்கலை நீங்க சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிம்மா. நீங்க புள்ளக்குட்டியோட ரொம்ப நல்லா இருக்கணுமா. நான் வரேன். எங்க போயிருப்பான்னு தெரியலையேம்மா. ஐயோ, எங்கம்மா போயிருப்பா? இப்படி புலம்புற மாதிரி பண்ணிட்டாலே. இருங்க தாத்தா, நம்ம பாப்போம் தாத்தா. பார்க்கலாம் தாத்தா, கிடைச்சிருவாங்க, பார்க்கலாம். இருமா பார்க்கலாம், எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காளோ? சந்தோஷ், என்னடா யார்ட்டையாவது போய் கேள்ற. தாத்தா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தாத்தா, நம்ம தான் தேடிட்டு இருக்கோம்ல. ஐயோ பா. அண்ணா இங்க நிறுத்துங்கண்ணா, கேட்டு பார்ப்போம். இருங்க, கேட்டு வா. தாத்தா, அங்க போய் விசாரிச்சு பார்க்கலாம். சரி வாமா. சார், இங்க எங்கயாவது என் அத்தைய இல்ல பாத்தீங்களா? மேடம், நான் பார்க்கல. பார்க்கலையா? இல்ல மேடம், பார்க்கல. ஷூரா? ஆமா மேடம். அக்கா, என்னப்பா? எங்க அம்மா எங்கேயாவது பாத்தீங்களாக்கா? காலையில இந்த பக்கம் வரும்போது போகும்போது. நான் பார்க்கலையேப்பா. மார்க்கெட் சைடு தெரியலையே. சரி, நான் பாத்துக்கிறேன்க்கா. சரிப்பா. ஐயா சொல்லுங்க ஐயா. என் மருமக லட்சுமி எங்கேயாவது பாத்தீங்களாயா? இல்லைங்கய்யா, நான் பார்க்கலையே. உங்ககிட்ட எதுவும் சொல்லிட்டு போலீங்களா? மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாயா, எங்க போனான்னு தெரியல ஐயா. அம்மா அம்மா, இங்க எங்கயாவது என் அத்தைய பாத்தீங்களா? இல்லையேம்மா. லட்சுமி அத்தைய பார்க்கல? நான் பார்க்கலாமா? ஷூரா? இங்க எங்கேயும் நீங்க அவங்கள பார்க்கலையா? ஐயோ அப்பா, என்னாச்சு தாத்தா? அத்தை யாராவது எங்கேயுமே பார்த்தாங்களா? காணோமா. சரி வாங்க. எங்க அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. தெரியலையேப்பா, நான் பார்க்கல. சந்தோஷ், பவி, இங்க என்னாச்சு? எங்கேயும் இல்ல. சரி வாங்க, எங்கேயுமே சீக்கிரம் காணோமா. நம்ம வேற எங்கேயாவது போய் பார்க்கலாம். என்ன பண்றேன்னு தெரியலையே. எங்க போய் தொலைஞ்சாலோ, இப்படி அலைய விட்டாலே. அம்மா லட்சுமி, எங்கம்மா போன? வெடியா, ஆட்டோ வெடியா, வேற எங்கேயாவது போய் தேடுவோம். சந்தோஷ், வண்டியை எடுக்க சொல்ற. லட்சுமி, உனக்கு ஒண்ணுமே தெரியாதேம்மா.
ஒரு தகவலும் கிடைக்கலையேம்மா உன்னை பத்தி. அண்ணா இந்த இங்கே 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 லெஃப்டில் அப்படியே இங்கே நிப்பாட்டுங்க. நிறுத்துங்க. இருங்கண்ணா. பவி, நான் போய் தேடிட்டு வந்துடுறேன். தாத்தா இப்போ வந்துடுறேன். போய் யார்கிட்டயாவது விசாரிச்சுட்டு வா. கடவுளே, நல்ல தகவலா வரணும் என் லட்சுமியை பத்தி. தம்பி, எங்க அம்மா தெரியும்ல, லட்சுமி அம்மா இந்த பக்கம் வந்தாங்களா? பாத்தீங்களா? இன்னைக்கு காலையில இருந்து காணோம். நீங்க எதுவும் பாத்தீங்களா? என்ன பாச்சு? கிடைக்கல தாத்தா. ஐயோ, என் லட்சுமிக்கு ஒண்ணு ஆகக்கூடாது. வா போய் தேடுவோம். அண்ணா போலாம். எடுப்பா வண்டிய. நேரா போங்க. நேரா போங்க. அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. டேய், எல்லாம் உன்னால தான்டா. இருங்க தாத்தா. ஏண்டா இப்படி இல்ல? போ. இருங்க தாத்தா. என் லட்சுமிக்கு ஒண்ணு ஆகக்கூடாது. இங்க நிறுத்துங்க. பவி, நான் அந்த பக்கம் போய் கேட்கிறேன். நீங்க போய் கேளு. இங்க ஒரு அண்ணன் நிக்கிறார் பாரு, அவர்கிட்ட போய் கேளு. சரி, நான் ஆட்டோ ஸ்டாண்ட்ல கேட்டு வந்துடுறேன் தாத்தா. இருங்க. இருமா, நானும் வர்றேன். சரி வாங்க. மெதுவா போம்மா. பார்த்து வாங்க. அண்ணா, எங்க அத்தையை பாத்தீங்களா? யாரு? லட்சுமி அம்மாவா? இல்ல மேடம், பார்க்கல. ஆமா தம்பி, இந்த பக்கம் வந்தாங்களா? இல்ல, நான் பார்த்தே 2 நாள் ஆகுது சார். அந்த பக்கம் போய் பார்க்கலாமாமா? என்னடா? போய் பார்க்கலாம். இங்க ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ல இருக்காங்களா லட்சுமி அம்மா? ஆமா. அவங்க மாமனார் இவரு. வீட்டுல சொல்லிக்காம எங்கேயோ வெளியே கிளம்பி போயிட்டாங்க போல. அதான் ஆளக்கணும் தேடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அத்தை யூசுவலா சொல்லாம எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க. இன்னைக்குன்னு பார்த்து அவசரமா ஏதோ சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல, அதான் தேடிட்டு இருக்கோம். நான் ஒன்னு சொல்வேன், டென்ஷன் ஆகாம கேப்பீங்களா? சொல்லுப்பா. என் மருமகளை பத்தி எந்த தகவல் கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். யார கேட்டா தெரியும், எங்க போய் விசாரிக்கணும். நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன். நீ எங்க போ சொன்னாலும் போறியா? சொல்லியா? இப்பதான் ரயில்வே ஸ்டேஷனாண்ட ஒரு சவாரி இறக்கி விட்டு வந்தேன். அங்க கேட்டாண்ட ரயில் அடிபட்டு ஒரு அம்மா செத்து போனதா சொன்னாங்க. ஜனம் கூடி நிக்குது, போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எதுக்கும் ஒரு தடவை நீங்க அங்க போய் பாத்துருங்க. லட்சுமி, தாத்தா டென்ஷன் ஆகாதீங்க தாத்தா. அத்தைக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அறிவு இருக்காடா உனக்கு? அவங்களே அம்மாவை கடன் தேடிட்டு இருக்காங்க. தேவையில்லாம அவங்கள போய் டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. எங்க இருந்துடா வரீங்க? நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. யாரோ என்னென்னமோ சொல்றாங்களேம்மா. என் நெஞ்சு எனக்கு வெடிச்சிரும் போல இருக்கே. தாத்தா, அத்தை அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க தாத்தா. எதுவும் ஆயிருக்காதுன்னு சொல்றேன்ல. 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. எல்லாத்தையும் நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது. நீங்க வாங்க தாத்தா, நான் சொல்றேன் வாங்க. என்னால முடியலம்மா. அம்மா, வாப்பி தண்ணி எடுத்துடலாம். அம்மா. சந்தோஷ், இங்க வா, சீக்கிரம் வா. தாத்தா என்னாச்சு? தாத்தா. சந்தோஷ், இதுக்கு மேல தாத்தாவை கூட்டிட்டு சுத்த வேண்டாம். முதல்ல இவரை வீட்டுல விட்டு அதுக்கப்புறம் தனியா போலாம். ஓகே. தாத்தா உங்களுக்கு ஒண்ணு இல்லையா? உங்களுக்கு ஒண்ணு இல்ல? அவரதான் ஆவாதது. லட்சுமி திரும்பி வரத பொறுத்தாண்டா இருக்கு. வந்துருவாங்க தாத்தா. இவர் உடம்புல கொஞ்சம் உசுறு மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது தங்குறதும் தங்காததும் அவ கையில தாண்டா இருக்கு. போதும் தாத்தா, எதையும் பாசிட்டிவா யோசிங்க. அத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? அவளை பத்தி எல்லாம் தெரியும் நினைச்சதாண்டா நான் செஞ்ச பெரிய தப்பு. என்னை கதற விட்டு போயிட்டாலேம்மா. தாத்தா அப்படி சொல்லாதீங்க தாத்தா. அத்தை எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க தாத்தா. இப்ப நம்ம வீட்டுக்கு போனா அத்தை கண்டிப்பா இருப்பாங்க. வாங்க போலாம், வாங்க. சந்தோஷ் வா. பாத்து மெதுவா. தாத்தா, அத்தை கிடைச்சிருவாங்க தாத்தா, கவலைப்படாதீங்க. இப்படி சொல்லிட்டாங்களம்மா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. வேற யாராவது இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போங்கண்ணா, கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. லட்சுமி ஒண்ணும் இல்ல தாத்தா. சந்தோஷ், நம்ம வீட்டுக்கு பயமா இருக்குமா? சீக்கிரம் வேற சந்தோஷ் தாத்தா கொண்டு போய் வீட்டுல விட்டுடலாம். சரி பவி, ஒரே நிமிஷம் இப்ப போயிடலாம். ஆனா நேரா வீட்டுக்கு போங்கண்ணா. ஒண்ணும் ஆகாது. என்னமோ சொன்னாங்களேம்மா.
தாத்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா, அத்தையா இருக்காது தாத்தா. என்னமோ சொல்றாங்களேம்மா, பயமா இருக்குமா? நீங்க 2 பேரும் வீட்ல இருங்க, அதுக்கப்புறம் நான் தேடிக்கிறேன் பவி. சேர் டேபிள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கா சார். என்ன? அந்த மசாலா கம்பெனிக்காரங்களை வந்து ஸ்டாக்லாம் எடுத்துட்டு போக சொல்லிட்டேன் சார். வெரி குட். எடுத்துட்டு போயிட்டாங்களா? ஆமா சார், இப்பதான் வந்து எடுத்துட்டு போறாங்க. குட். எதனால ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் சார். நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததை சொல்லிட்டு நாங்க உங்ககிட்ட வாங்குறோமோ இல்லையோ, தயவு செஞ்சு வேற யாருக்கும் இப்படி பண்ணிடாதீங்க. ஜனங்க ஹெல்த் கேட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க கம்பெனியே நடத்த முடியாதுன்னு மிரட்டி அனுப்பிவிட்டேன் சார். மேடி, வந்தவன் யாரோ பாவம் சேல்ஸ் பாயா இருப்பான், இல்லைன்னா சப்ளையரா இருப்பான். அவங்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? டூ ஒன் திங், அந்த கம்பெனி எம்டிக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு மெயில போடு. கையோட உங்க வெப்சைட்டுக்கும் போய் கஸ்டமர் ரிவ்யூ ரெஜிஸ்டர்னு இருக்கும், அதுல சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங் கொடு. டன் சார், மறக்காம நான் சிங்கிள் ஸ்டாரை போட்டே தீருவேன். சரி, வேலையை பாருங்க, நான் வரேன். ஓகே. இது போக இல்லாத ஐட்டம்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இத யார் கிழிச்சது? அம்மாக்கு தானே கொடுத்து அனுப்பிச்சிங்க. அம்மா தான் கிழிச்சிருக்கணும். இத யார் கிழிச்சது? அம்மா தான் கிழிச்சிருக்கணும். அம்மா தான் கிழிச்சிருக்கணும்.